உங்கள் அனைவரையும் अपनी வரவேற்கின்றோம். இன்றைய शक्तिशाली தினம் मन 2 द्वारा सकाश देने की सेवा करो। மனதின் आज का சக்தி. विषय है लाइट और माइट। மனதின் மூலம் पवित्र சகாசலிக்கும் சேவையை जैसे செய்யுங்கள். ऊंचे இன்றைய टावर से தலைப்பு प्रकाश देते ஒளி हैं, மற்றும் சக்தி. लाइट நீங்கள் माइट फैलाते हैं। எவ்வாறு ऐसे आप ஓர் बच्चे உயர்ந்த भी கோபுரத்தில் இருந்து अपनी சகாஷ் ऊंची கொடுக்கின்றீர்களோ, स्थिति अथवा மேலும் ऊंचे ஒளி स्थान पर மற்றும் बैठ சக்தியை कम பரப்புகின்றீர்களோ, से कम 4 அதுபோல घंटे குழந்தைகளாகிய विश्व நீங்களும் को लाइट உங்கள் और உயர்ந்த माइट दो। ஸ்திதி, அதாவது உயர்ந்த जैसे இடத்தில் सूर्य भी அமர்ந்து विश्व में रोशनी तब குறைந்ததிலும் दे குறைந்தது सकता है 4 மணி நேரம் जब ஒளி ऊंचा है। மற்றும் तो சக்தியை கொடுங்கள். साकार सृष्टि को सकाश देने के लिए சூரியன் ऊंचे மேலே स्थान இருக்கும் निवासी போதுதான் बने। உலகிற்கு ஒளி தருகின்றது. अभी हम ஆகையால் दीदी से सुनेंगे। சாக்கார உலகத்திற்கு சக்தி கொடுப்பதற்காக உயர்ந்த இடத்தில் வீற்றிருப்பவர்கள் ஆகுங்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது ओम மோகினி शांति। தீதி கூறுவதை கேட்போம். जनवरी मास है, ஜனவரி மாசம் जनवरी मास पे सभी अनुभव सुनाते இந்த हैं ஜனவரி மாதத்தில் क्या बहुत ज्यादा அவர் बाबा के எல்லோரும் समीप தங்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள். शांति की तरफ झुकाव, साइलेंस, ये जैसे खींच பாபாவிற்கு होती पुल होते हैं। நெருக்கமாக और இருப்பதன் बाबा ने அனுபவத்தை, तो अभी ஏனெனில் उस அவர்கள் साल மௌனமாக उस இருக்கும்போது मास के लेकर பாபாவிற்கு जनवरी के நெருக்கமாகுகின்றார்கள். இந்த सभी को வருடத்தில் सकाश दे रहे हैं। விசேடமாக இந்த ஜனவரி उसका மாதத்தில் तरीका बाबा बता रहे हैं कि அனைவருக்கும் நீங்க कि जैसे சகாஷ் दिखाना அளிக்க अभी வேண்டும், ऊपर से அதாவது சக்தி நிறைந்த बाबा அதிர்வலைகளை सूर्य का அளிக்க வேண்டும். एग्जाम्पल दे रहे हैं कि பாபா सारे विश्व में மிக सूरज உயரத்தில் की எங்களை रोशनी இருக்க வேண்டும். प्रकाश உதாரணம் फैलता है, கூறுகின்றார், ஒரு उसकी சூரியன் हीट இவ்வளவு भी உயரத்தில் होती है, இருக்கும் பொழுது அனைத்து जिसको बाबा உலகிற்கும் लाइट माइट कह रहे हैं। அதனுடைய ஒளி மற்றும் क्योंकि சக்தி आत्मा जो கிடைக்கிறது है அல்லவா, मन, அதே போல बुद्धि, संस्कार, ஆத்மாவும் लाइट और माइट, ஒளி மற்றும் लोग சக்தியால் एनर्जी ஆனது. कहते हैं, पॉइंट ऑफ एनर्जी। हम लोग एनर्जी वर्ड अभी यूज करने लगे हैं, ஒரு नहीं तो माइट कहते हैं, ஒரு मतलब ஒளிப்புள்ளி ज्योति और என்பதை शक्ति ஒளி में மற்றும் आत्मा, சக்தி मन और बुद्धि, நிறைந்தவர்கள் संस्कार। என்று पर கூறுவார்கள். आत्मा है क्या? मन, बुद्धि, புத்தி संस्कार तो சமஸ்காரம், काम மனம் புத்தி कराने वाले। சமஸ்காரம் மூன்றும் आत्मा है क्या? சேர்ந்ததுதான் लाइट ஆத்மா. माइट है। तो जैसे அவைதான் आप ஆத்மாவை வேலை एक செய்யும். स्थिति बनाओ, ஆத்மாவானது ஒளியாலும் कितना भी சக்தியாலும் 4 घंटे तो ஆக்கப்பட்டது. दिन भर की बात हो रही है। सवेरे जैसे बैठते ही हैं हम लोग 4 45 मिनट, घंटा, மணத்தியாலம் ஒரு நாள்ல, 1.5 घंटा, डिपेंड करता है ना। तो इस पर लक्ष्य क्या है அது கொஞ்சம் कि அதிகமா जैसे இருந்தா एक 45 நிமிடம் ऊंची ஒரு स्थिति, மணத்தியாலம் ऊंचा நீங்கள் स्थान क्यों नहीं ஓர் ली कि पगड़ी உங்களுடைய पर जाके बैठे, உயர்ந்த ஸ்திதியில நீங்க இருக்க लेकिन வேண்டும். ऊंची स्थिति हो இருந்து, हमारी, அதாவது உங்களுடைய ஸ்திதி உயர்வா उसमें मैं இருக்கணும். लाइट மலையில स्वरूप நீங்க में ஏறி बैठूं இருக்கணும் அல்ல, या माइट स्वरूप में बैठूं அதாவது நீங்க உங்களுடைய ஒளி और ரூபத்தில் विश्व இருக்க की வேண்டும். सेवा करनी है। क्या होना है जनवरी मास में? ஒளி ரூபத்தில் இருந்து एक तो चलो உலகத்திற்கு बाबा का நீங்க है ही, சக்தி அளிக்க लेकिन வேண்டும். होना भी क्या है पता नहीं ஒன்று, दुनिया இது में பாபாவினுடைய क्या क्या மாசம். हो सकता है। இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும், लोगों के என்ன मन நடக்க में कई போகின்றது तरह के எங்களுக்கு डर தெரியாது. है, लोगों के मन में क्या होगा, कैसे होगा। மக்கள் बाबा எல்லோரும் कह रहे हैं தங்களுடைய कि மனதில் ஏதோ ஒரு जैसे விதமான பயத்துல இருக்கிறாங்க. ऊंची ஆகவே टावर பாபா से சொல்றார், सकाश देते हैं। आपने देखा है ना, लाइट எவ்வாறு हाउस होता है நீங்கள் समुद्र ஒரு के बीच உயர்ந்த में। கோபுரத்துல இருந்து, हमने देखा है बॉम्बे में कई जगह हम लोग जाते हैं, நான் तो பொம்பையில वहाँ இதை மாதிரி पर பார்த்து वॉक இருக்கிறேன். कर सकते हैं, உயர்ந்த बहुत जोर இடத்துல से लहरें, மலை போல बहुत இருக்கும், आवाज அல்லது होती है, நீங்க அங்க நடந்து आप पास போகக்கூடிய में மாதிரி खड़े हो இருக்கும். और जैसे समुद्र में बोट्स हैं, शिप्स हैं, ஒரு சமுத்திரத்திலையும் सभी நீங்க डायरेक्शन का पता लगता है, लाइट இருந்தீங்கன்னா हाउस அங்க की போட் ஷிப் எல்லாம் வரும். ऐसे हमारी स्थिति से भी அப்ப அந்த बहुतों வெளிச்ச को வீடின் மூலம் அவர்களுக்கு भटके हुए जो हैं பாதை उनको வழி கிடைக்கும். प्रकाश मिल सकती है। யாரெல்லாம் அலைந்து तो जैसे திரிகின்றார்களோ அவர்களுக்கு ऊंचा ஒரு ஒரு टावर में வழி கிடைக்கும். அதே से போல सकाश நீங்களும் देते हैं, எவ்வாறு ஒரு உயர்ந்த கோபுரத்தில் இருந்து लाइट சக்காஸ் माइट फैलाते கொடுக்கின்றீர்களோ, हैं, அதாவது ऐसे आप बच्चे भी அதே போல நீங்களும் ஒளி अपनी மற்றும் ऊंची சக்தியை स्थिति, பரப்புங்கள். அதே போல, ऊंची स्थिति அதாவது நீங்கள் ஒரு உயர்ந்த கோபுரத்துல अर्थात இருந்து ऊंचे சக்காஸ் स्थान கொடுப்பது पर போல, बैठ அதாவது ஒளி कम से மற்றும் कम 4 சக்தியை घंटे உங்களுடைய உயர்ந்த ஸ்திதியில இருந்து विश्व को பரப்புங்க. लाइट அதே और போல माइट दो। குழந்தைகளாகிய நீங்களும்
உங்களுடைய ஸ்திதி, अगर आप दिन भर गिने तो அதாவது 4 घंटे हो உயர்ந்த जाते இடத்தில் हैं, உயர்ந்த ஸ்திதியில் आठ नहीं அமர்ந்திருந்து होते, 4 तो हो जाते हैं। குறைந்தது 4 जैसे सूर्य மணித்தியாலம் भी 4 மணி நேரம் विश्व ஒளி में மற்றும் रोशनी சக்தியை तब दे நீங்கள் सकता है உலகிற்கு கொடுக்க வேண்டும். जब ऊंचा है। சூரியன் इतना எவ்வளவு மேலே बातें तो होती இருக்கும்போதுதான் हैं, चल முழு रहा है, आप உலகிற்கும் ऊपर ஒளியை हो। தருகின்றது. तो साकार सृष्टि को ஆகையால் நீங்கள் सकाश देने के लिए उच्च சாகார உலகத்திற்கு स्थान சக்தி के निवासी கொடுப்பதற்காக बनो। நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் बाबा की यही வீற்றிருப்பவர் हमने देखा ना, ஆகுங்கள். उपराम जिसको हम कहते हैं, बियॉन्ड। பாபா கூறுகின்றார், நீங்கள் पूछता है அப்பால் இருங்கள். ये कैसे हमारा तो ध्यान नहीं जाता है ना ज़्यादा इन बातों में। तो उपराम रहना நாங்க இவற்றுக்கு அவ்வளவு आवश्यक है। கவனம் तो செலுத்துறையில लाइट भी से सकेंगे அனைத்து விடயங்களிலிருந்து நீங்கள் भैया அப்பால் हम விலகி लोगों இருக்க को कल வேண்டும். के लिए ஒளி மற்றும் சக்தியாலான homework भी है, हर ஷக்காசை एक को அனைவருக்கும் सभी நீங்கள் को, அளிக்க வேண்டும். कि मुझे क्या कल करना है, लाइट और माइट நாளைக்கு முழு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? सबको। विश्व ஒளி மற்றும் சக்தியை विश्व से முழு मिलने உலகிற்கும் है ना जनवरी में, வழங்க வேண்டும். இந்த முழு உலகிற்கும் ऊंची நான் स्थिति में। இந்த ஜனவரி மாதத்துல बहुत இந்த बातें உலகிற்கு होती நான் हैं, சேவை हमको செய்ய ऊपर வேண்டும். रहना है। உயர்ந்த रोक नहीं ஸ்திதியிலிருந்து सकते, ड्रामा நாங்க तो चलता சேவை रहेगा செய்ய ना। வேண்டும். बाबा ने कहा चक्कर टाइम तो कभी रोक नहीं நாடகம் सकते, தொடர்ந்தும் ड्रामा भी நிகழும், नहीं रोक நாங்கள் அதனை நிறுத்த முடியாது. பாபா क्योंकि கூறுகின்றார், टाइम और நேரத்தை ड्रामा நாங்கள் நிறுத்த முடியாது. इनके आपस में कनेक्शन है। ड्रामा चल रहा है, हर நாடகத்துக்கும் एक का पार्ट चल रहा है, मुझे किसी के पार्ट में उलझना नहीं। ஒவ்வொருடைய பாகமும் தொடர்ந்தும் साक्षी होके देखो, நடந்து கொண்டே இருக்கின்றது. उसको நாங்க प्रोत्साहन பற்றற்ற देते रहो, பார்வையாளராக இருக்க வேண்டும். प्रेरणा देते रहो, अच्छा एग्जाम्पल रहो। மற்றவர்களை तो ஊக்கப்படுத்த अपने आप வேண்டும், ही உற்சாகப்படுத்த सबकी வேண்டும். यात्रा हमारी भी अच्छी रहेगी, हमारे जो सह यात्री हैं उनकी भी यात्रा எல்லோருடைய பயணமும் अच्छी होती है। நன்றாகவே நிகழும், எங்களுடைய பயணமும் நன்றாகவே அமையும். ஓம் சாந்தி. अव्यक्त मुरली रिवीजन அவ்யக்த முரளிக்கான 1969 से மீட்டல் ज्ञान के रतन और 1969 स्नेह की ஆண்டில் இருந்தானது. अव्यक्त वाणी तारीख है 23 जनवरी இயக்க 1975। முரளி स्वमान की सीट 1900 पर सेट होकर कर्म करने वाला ही महान। जैसे लौकिक रीति में मालूम पड़ जाता है कि इस बात के कारण नुकसान होता இந்த है, உலகியல் முறையிலையும் रिजल्ट நீங்க अच्छा எப்ப नहीं ஒரு निकलता நஷ்டம் है, ஏற்படுகிறது, तो एक எதன் बार காரணமாக दुख நடக்குதுன்னு उठाने के உங்களால बाद சொல்ல முடிகின்றது. स्वतः ही संभल जाते हैं ना कि बार बार धोखा खाते हैं। दे நீங்க अभिमान के உங்களை कारण மீண்டும் மீண்டும் ஏமாற்றம் अथवा அடைவதற்கு किसी भी அனுமதிப்பதில்லை தானே? कमजोरी के वशीभूत होने से தேக परिणाम அபிமானத்தின் क्या காரணமாக होता மற்றும் है, ஏதாவது ஒரு பலவீனத்தின் इस காரணமாக बात के ஆகிறதாலே अनेक என்ன बार நடக்கும்? अनुभवी हो இந்த चुके हो। விஷயத்தின் அனுபவியாகி अनुभवी होने பல के தடவைகள் बाद உங்களுக்கு அனுபவம் फिर भी இருக்கின்றது. அனுபவியான धोखा பிறகும் खाते ஏமாற்றம் हो, அடைகின்றீர்கள் तो என்றால் ऐसे को அந்த क्या மாதிரியானவரை किया என்னவென்று जाएगा। கூறுவது? इससे सिद्ध இதிலிருந்து होता தன்னுடைய है மகான் நிலையை कि தானே अपनी महत्ता தெரிந்து को எப்பொழுதும் स्वयं நடந்து கொள்ளவில்லை என்பது सदा நிரூபணமாகின்றது. जानकर नहीं चलते हो। தன்னுடைய अपनी மகான் தன்மையை महानता நீங்கள் को ஏன் भूलते மறக்கின்றீர்கள்? क्यों அதற்கான हो। காரணம் என்ன? कारण ஏனென்றால் क्योंकि विघ्न विनाशक தடைகள் सर्व அனைத்திலும் இருந்து, परिस्थितियों அதாவது को விக்ன मिटाने விநாசக், वाले அனைத்து சூழ்நிலைகளையும் स्वस्थिति அகற்றக்கூடியவர் என்ற पोजीशन நிலையிலிருந்து के श्रेष्ठ உங்களுடைய स्थान சுயநிலை மற்றும் और பதவியின் स्वमान உயர்ந்த की ஸ்தானம் सीट जो மற்றும் बाप दादा ने संगम युग पर दी हुई है, उस சுவமானத்தின் सीट இருக்கையாக पर सेट பாப்தாதா नहीं சங்கமயுகத்தில் होते என்ன हो। கொடுத்திருக்கின்றாரோ அந்த இருக்கையில் நீங்கள் ஏன் அமர்ந்து अपनी கொள்வதில்லை? सीट को छोड़कर உங்களுடைய बार बार नीचे आ जाते हो। सीट पर रहने से स्वमान भी स्वतः स्मृति में रहता है। அந்த மாதிரி அந்த இருக்கையில் लौकिक நீங்கள் रीति ஏன் அமர்ந்து भी கொள்வதில்லை? कोई साधारण உங்களுடைய आत्मा இருக்கையை விட்டு को நீங்கள் அடிக்கடி கீழே सीट வந்து मिल விடுகின்றீர்கள். जाती है, இருக்கையில் तो இருப்பதனால் स्वमान சுய भी बढ़ கௌரவத்தின் जाता நினைவு है। தானாகவே வருகின்றது. उस லௌகிக नशे में முறையிலும் ஏதோ स्वतः ही சாதாரண ஆத்மாவுக்கு स्थित சீட் हो கிடைத்து விட்டது जाते हैं। என்றால் சுய கௌரவமே ऐसे அதிகரித்து
விடுகின்றது. सदा அந்த अपनी போதையில் सीट पर இயல்பாகவே रहो அவர் நிலைத்து விடுவார். तो அதே போலவே स्वमान निरंतर எப்பொழுதும் स्मृति தன்னுடைய में இருக்கையில் रहे। நீங்கள் இருந்தீர்கள் என்றால் समझा? நிரந்தரமாக சுய கௌரவம் सीट के நினைவில் नीचे இருக்க आना வேண்டும். புரிந்ததா? अर्थात स्मृति से இருக்கையின் கீழ் नीचे வருவது என்றால் स्मृति நினைவிலிருந்து में நீங்கள் आना। கீழே ऊंची நினைவு सीट पर மறந்த सेट நிலையில் रहने வருவது. की உயர்ந்த चेकिंग இருக்கையில் करो। இருப்பதற்கான சோதனையை सीट पर செய்யுங்கள். सेट होने இருக்கையில் से स्वतः அமர்வதனால் ही இயல்பாகவே அந்த वह சமஸ்காரம் संस्कार और மற்றும் कर्म கர்மம் परिवर्तन में பரிவர்த்தனையில் आ வந்துவிடும். ही जाते हैं। புரிந்ததா? समझा? कमजोरी के बोल ब्राह्मणों की பலவீனமான भाषा வார்த்தைகள் में नहीं, பிராமணர்களின் பாஷையிலேயே இல்லை. शूद्रपन की भाषा को சூத்திரர்களின் प्रयोग பாஷையை ஏன் நீங்கள் करते हो। உபயோகப்படுத்துகின்றீர்கள்? अपने देश உங்களுடைய और अपनी தேசம் भाषा மற்றும் का உங்களுடைய नशा होता பாஷைக்கான है। போதை இருக்கிறது தானே, अपनी இல்லையா? भाषा को உங்களுடைய भूल பாஷையை दूसरे की மறந்து भाषा क्यों மற்றவர்களின் बोलते हो? பாஷையை நீங்கள் ஏன் பேசுகின்றீர்கள்? तो எனவே अब यह परिवर्तन करो। இப்பொழுது पहले चेक அதனை करो, மாற்றம் फिर செய்யுங்கள், बोलो। அதாவது பரிவர்த்தனை செய்யுங்கள். முதலில் நீங்கள் सीट உங்களை पर சோதனை सेट செய்யுங்கள், होकर के பிறகு फिर பேசுங்கள். संकल्प व कर्म करो। உங்களுடைய சீட்ல इस நீங்க सीट செட்டாகி पर இருக்க रहने வேண்டும். से பிறகு நீங்கள் எண்ணத்தை स्वतः உருவாக்குங்கள், ही பிறகு நீங்கள் महात्मा का காரியம் वरदान செய்யுங்கள். प्राप्त இந்த हो இருக்கையில जाता நீங்க है। இருக்கிறதுனால तो இயல்பாகவே वरदानी மகான் सीट को நிலைக்கான छोड़ வரதானம் करके உங்களுக்கு मैं கிடைத்து क्या விடுகின்றது. करते हो? அப்படியானால் நீங்கள் मेहनत வரதானி करते இருக்கையை करते விட்டுவிட்டு फिर கடின थक भी உழைப்பு ஏன் जाते हो செய்கின்றீர்கள்? கடின और दिल உழைப்பு शिकस्त செய்து हो जाते பின்பு हो। களைப்பும் அடைந்து விடுகின்றீர்கள், इसलिए மேலும் अब सहज மனமுடைந்தும் साधन போய்விடுகின்றீர்கள். अपनाओ। எனவே இப்பொழுது நீங்க शांति। சகஜமாக, அதாவது இலகுவாக சாதனையை கடைப்பிடியுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. இந்த முரளி நாளை தொடரும். மூதாதையர்கள் அமர்ந்திருந்து புலங்கப்படுத்துகின்றார் குழந்தைகளுக்கு. இப்பொழுது குழந்தைகள் லட்சுமி நாராயணனை பார்க்கின்றார்கள். இதுதான் குழந்தைகளின் எய்ம். நீங்கள் இந்த குலத்தை சேர்ந்தவர்கள், இதுதான் உங்களுடைய இலக்கும். இது இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான வேறுபாடு. உங்களால் அந்த வேறுபாட்டை பார்க்க முடிகிறதா? இவர்களுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். இவர்களை நீங்கள் உங்களுடைய பாக்கெட்ல வச்சிருக்க வேண்டும். மற்றவர்களின் மீதுள்ள போதையில இருக்கிறது சரீர உணர்வு. நீங்க ஆத்ம உணர்வு இருக்கின்ற பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் எவ்வாறு மாற்றத்துக்கு உள்ளாகி அவர்களை போலாகுகின்றீர்கள் என்று. நீங்கள் அவர்களை போன்று ஆக வேண்டும். நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும். அதுதான் மத்தியாயி பவ. இது அவ்வாறு இல்லையா? ஆகவே நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை நினைவு செய்ய வேண்டும். நான் ஒரு எருமை என்பது பற்றி ஒரு கதை இருக்கின்றது. நீங்க அதை பார்க்கின்ற பொழுது, தொடர்ந்தும் பார்க்கின்ற பொழுது அதுவாகவே ஆகுகின்றீர்கள் இல்லையா? ஆகவே உங்களுக்கு அது இப்பொழுது தொடர்ந்து தெரியும். ஆகவே நீங்க இவர்களை தொடர்ந்தும் பார்க்கின்ற பொழுது இதுதான் உங்களுடைய இலக்கு. ஆகவே நீங்கள் இவர்களை போன்று ஆக வேண்டும். எவ்வாறு ஆக முடியும்? பாபாவை நினைவு செய்வதன் மூலம். இதனை நீங்கள் உங்களுடைய விழிப்புணர்வில் வைத்திருக்க வேண்டும். அவர்களை பார்க்கும் பொழுது நான் பாபாவை நினைவு செய்கின்றேனா, பரமாத்மா பரமதந்தையை நினைவு செய்கின்றேனா? இதன் கருத்து மிக தெளிவாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. மன்மனாபவ மற்றும் மத்தியாதிபதி. நீங்கள் அவர்களை மிகச்சரியாக பார்த்தீர்களாக நினைந்தால் பாபா எவ்வாறு அவர்களை தேவர்கள் ஆக்கினார் என்பதை நினைவு செய்தீர்களாகினால் நீங்களும் அவ்வாறு ஆக முடியும். தந்தையை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் இயல்பாகவே அவர்களை நினைப்பீர்கள். உங்களுடைய முழு முயற்சியும் அவ்வாறு ஆக வேண்டும் என்பதே.
நாங்களும் அவர்களைப் போல இனிமையானவர்களாக வேண்டும். बाबा से बनेंगे। யார் எங்களை அவ்வாறு ஆக்குவார்? பாபா எங்களை அவ்வாறு ஆக்குவார். अगर ये धुन हो गए तो ये जो बाप ने समझा नहीं, सारा दिन ये खराब है, ये चेहरा है, उल्लू है, ये बाजी है, ये सारा நீங்கள் ஒவ்வொரு நாளும் இவர் நல்லதல்ல, அவர் அவ்வாறு இல்லை என்று பேசுவதற்கு பதிலாக நீங்கள் இவ்வாறு ஆகுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். और तो जब कोई दूसरा मिलता है उनको बड़े फलाना ऐसा है, फलाना ऐसा है, फलाना ஆனாலும் நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கும் பொழுது இதைத்தான் கேட்கின்றீர்கள், இது இப்படி இருக்கிறது, அது அப்படி இருக்கிறது. को बनाएंगे யார் அந்த அந்த நபர்? छोड़ कर करके। நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு बताओ वो क्या மற்ற விடயத்தில் முன்னைய விடயத்தில் கவனம் செலுத்தினால் நீங்கள் ஒரு உயர்ந்த ஸ்திதியை அடைய முடியும் இல்லையா? मैं तो तुम्हारे लिए तो இது மிகவும் இலகுவானது. அந்த பெயர் கூட இலகு என்றுதான் ஆரம்பிக்கிறது, இலகு யோகா. इनको याद करो, ஆகவே பாபாவை நினைவு செய்யுங்கள், याद करो। நீங்கள் நிச்சயமாக அவர்களைப் போலாக முடியும் இல்லையா? जो दृष्टांत अनेक प्रकार का सन्यासी बैठ करके बनाते हैं वो तो அங்கு நிறைய தேவையில்லாத கதைகள் எல்லாம் இந்த ये तो तुम तो சேஜஸ் சொல்றாங்க. भक्ति मार्ग में तो भले ही பக்தி மார்க்கத்துல நிறைய கதைகள் கூறப்படுகின்றது. देखो बच्चे, तुम सामने बैठ ஆனால் இங்க நீங்க நேரடியாக தந்தையின் முன் அமர்ந்திருக்கின்றீர்கள். होना இந்த படம் எல்லோருடைய வீட்டிலும் நிச்சயமாக இருக்கின்றது இல்லையா? वो है बहुत समझानी डिटेल में। மற்ற படங்களை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்கலாம், ஆனா இந்த படம் மிக மிகச் சரியானது. याद करो तो बाबा भी நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ये याद आएंगे। நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்களானால் அவர்களையும் நினைவு செய்வீர்கள். பாபா बैठ करके सारा உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்திருக்கின்றார், முழு நாளும் के बदले में कि இதனை பற்றி பேசுங்கள். ऐसा है, फलाना है। निंदा करते रहना उसको तो நீங்கள் தொடர்ந்தும் யாரையாவது இகழுவீர்களானால் நீங்கள் முட்டாள்கள். अच्छी शिक्षा मिलती है बच्चों को, நீங்க इसको बस इनसे वो ऊंची शिक्षा इनसे உங்களுக்கு அவ்வளவு இனிமையான கற்பித்தல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. குழந்தைகளுக்கு அன்பும் நினைவுகளும் குட் நைட், भगवान ने बच्चों को तो இரவு வணக்கங்களும். தாய் தந்தையான